உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பேட்ச் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த நாளையிலேருந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஷெடியூல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேட்சில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்லையும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி வரப்போகக்கூடிய எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தாராளமாக இந்த டெலகிராம் குரூப்பில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ இந்த பேட்சோடைய கூடிய ஷெடியூல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானர் வந்து வீக்லி தான். ஏன்னா நம்ம நிறையா படிக்கணும். ஸோ அதனால் அடுக்கடுக்காக நிறையா ஒரே இடத்துல குமிக்கிற மாதிரி மந்த்லி ஷெடியூல் கொடுத்தா நீங்களும் பயந்துருவீங்க. அதனால் வாரத்துக்கு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத வாரம் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம படிக்க போகிறது என்ன, மொத்தம் 3 பார்ட்டாக இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் தான் இந்த பிளானர் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்பில் சொல்லியாச்சு. இருந்தாலும் வீடியோ பக்காவான முறையில் என்ன படிக்க போகிறோங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த ஆர்ஆர்பி வீக்லி ஷெடியூலில் ஃபஸ்ட்டு வீக்லியில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ அப்லோட் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கண்டிப்பாக 2 அல்லது 3 வீடியோ. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் ஆப்டிடியூட் வீடியோ அப்லோட் ஆகும். காலையில் அப்படின்னா இயர்லி மார்னிங் 7 AM அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 7 AM அப்லோட் ஆகிற வீடியோ ஆப்டிடியூட் வீடியோ. அதே நேரத்தில் இரவு 7 மணிக்கு, அதாவது அன்னைக்கு இரவு 7 மணிக்கு அப்லோட் ஆகிற வீடியோ வந்து ரீசனிங் வீடியோ அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய மாடர்ன் இந்தியா, ஹிஸ்ட்ரி எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். கரண்ட் அஃபேர் முதற்கொண்டு இதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு. அப்போ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறக்கூடிய வீடியோவோட டைமிங் மொத்தம் 3: காலையில், இரவு அண்டு காலையில் 10 மணி, 7 மணி, 7 மணி, காலையில் 10 மணி. ஜென்ரல் அவேர்னஸ் இருந்துக்கும் பட்சத்தில் 10 மணிக்கு அப்லோட் ஆகிரும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன வீடியோ அப்லோட் ஆகிருங்கிறத நான் சொல்லிடுவேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, பிடிஎஃப்பை ரீட் பண்ணுற மாதிரி இருக்காது. நான் அஷூரன்ஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வகுப்புகள் இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 2க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் குரூப்பில் சென்ட் செய்யப்படும். அதாவது பேட்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நோட்ஸ் சென்ட் செய்யப்படும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். அந்த யூடியூப் லிங்க்கு டெலகிராம் லிங்க்கில் சென்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு, சரிங்களா? ஆஜராயிரும். ஷுவராக சொல்கிறேன், சரிங்களா? செப்டம்பர் 30 நாளைக்கு. ஸோ நாளையிலேருந்து நம்ம நாளை கழித்து மண்டேலேருந்து, சரிங்களா? மண்டேலேருந்து. ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்டிடியூட்டில் எடுத்துருக்கோம். ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் பக்காவான முறையில் அதோட பேசிக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வரும். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபார்முலாஸ் படி ஃபாலோ பண்ணுறாங்க, இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு எல்லாமே வந்துடும். ஸோ ஆர்எஸ் அகர்வாலில் வந்து நீங்கள் புக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலும் அதில் ஷார்ட்கட்ஸ் இருக்காது. நம்ம வீடியோஸ் ஃபார்முலா அண்டு ஷார்ட்கட்ஸ் 2மே இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து தான் போகும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, சரிங்களா? ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு செப்டம்பர் 30 ஸோ இரவு 7 மணிக்கு அப்படிங்கிறது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா உங்களுக்கு ரீசனிங்கில் வரும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று லீனியர் டைப்பு. லீனியர் டைப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலை இத்தனை பேர் இருக்காங்க. ராமுக்கு முன்னாடி சோமு உட்காந்துருக்காரு. சோமோட இடது 2வது நபராக ரமேஷ் உட்காந்துருக்காரு. எனில் கடைசியாக உட்கார்ந்தவர் யார்? இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரோல் இருக்கக்கூடியதான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. அதுதான். அடுத்த நாள் அக்டோபர் 1 இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இதுவும் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் வரும். ஏன் ஒரே நாளுக்குள்ளே உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி எல்லா டாப்பிக்கும் ஒரே நாளில் உங்களுக்கு குமிக்க நான் விரும்பலை. ஸோ ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, அதோட பேசிக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு நாள் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸோட இருக்கக்கூடிய ட்ரெயின் ப்ராப்ளம். அதே நேரத்தில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் கூடிய போட் அண்ட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. போட்டு போகிறது வர்றது, அதாவது அலைகள் ஓரத்தில். அதை நான் கிளாஸ் எடுக்கும்போது கிளியராக சொல்கிறேன். போட் அண்ட் ஸ்ட்ரீம் இது புதன்கிழமை. ஸோ ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை பிரித்து தான் கொடுத்துருக்கேன். ஒரே நாளில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை புஷ் பண்ணி உங்களை ப்ராப்ளம் போட்டு பார்க்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணல. அதனால் நான் ஆல்ரெடி சொன்னாப்புல தான் ஒவ்வொரு ஒரு நாள் படிக்கட்டு மாதிரி அந்த ஒரு படிக்கட்டை மட்டும் ஏறிடுங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு படிக்கட்டை ஏறிட்டிங்கன்னா போகக்கூடிய எல்லை நம்ம சீக்கிரம் போயிடுவோம். அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறேன். அந்த கொஞ்சத்தை முடிச்சிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் ஒரு 10 கொஸ்டின் அன்றைக்கி கொடுத்துருவேன் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு. கிளாஸை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிளாஸோட வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நடத்தி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் 10 கொஸ்டின் வந்துடும். கிளியருங்களா? திங்கக்கிழமை மட்டும் 2 வீடியோ, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் 3 வீடியோ. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட் ஒரு வட்ட வடிவ டேபிளில் 6 பேர் உட்காந்துருக்காங்க. ஏவோட ஆப்போசிட்டில் பி உட்காந்துருக்காரு, பியோட லெஃப்ட்டில் சி உட்காந்துருக்காரு, சியோட ஆப்போசிட்டில் இ உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ ரீசனிங். இந்த சைடு ட்ரெயின் ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாப்பிக்கு. ஸோ த கம்பெனி ரூல் இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா முக்கியமான சட்டங்கள், அதாவது 1857க்கு முன்பாக இங்கே வந்து கம்பெனி குழு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி குழு ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, வந்தாங்க இல்லையா, நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து 1857க்குள்ளே நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்ட், பிட் இந்திய சட்டம், இந்த மாதிரி முக்கியமான சட்டங்கள் என்னங்கிறத பார்க்குறது. இதில் நான் கொடுக்குற ஜென்ரல் அவேர்னஸுக்கு எல்லாத்துமே போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுக்கும் நோட்ஸ் வந்துடும், ஷோராக வந்துடும். சரிங்களா? இதில் நான் எதிலிருந்து நான் லூசன் அண்ட் தென் அரிஹண்ட், சரிங்களா? அரிஹண்ட் மற்றும் லூசனில் இருந்தால் நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தமிழாக்கம் பண்ணி கொடுக்க போகிறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். கிளியராக சொல்லியாச்சு. ஸோ த க்ரௌன் ரூல்னா ஆஃப்டர், அதாவது 1857க்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது எத்தனை மணிக்கு வரும்? காலையில் 10 மணிக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் 2ஆம் தேதி போட் அண்ட் ஸ்ட்ரீம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டேரக்ஷனில் நிறைய வகையான டேரக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு டேரக்ஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் டேரக்ஷன் வித் டிஸ்டன்ஸ் அடுத்த நாள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க போகிறோம். இந்த சைடு ஸ்கொயர் அண்ட் கியூப், சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கொயர் கியூப் இருந்தால் எப்படி ஆன்சர், அதாவது சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஸ்கொயர் கியூப் வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஓகேவா? சரி. அது அடுத்தது இந்தியன் ஜியாகிரஃபியில் த ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆறுகளை பற்றி படிக்கிறோம், அவ்வளோதான். எத்தனை வகையான ஆறுகள் இருக்குது, நம்ம இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, ஹிமாலயா ரிவர்ஸ், அதில் ஹிமாலயா ரிவர்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது படிப்போம், அதாவது தீபகற்ப ஆறுகள் பற்றி படிப்போம். ஸோ அக்டோபர் 4 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த சைடு கொடுத்துருக்கேன். அந்த சைடு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இந்த ப்ளஸ் மைனஸாக மாற்றுங்க, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க, என்ன சிம்பிளிஃபிகேஷன் வரும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அதான் பார்க்க போகிறோம். இதில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் மெத்தட் பார்ப்போம். அதாவது டாட்டாக கொடுத்து கேப்பாக கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸு எது டிவிஷன் ஆட் பண்ணால் ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும். அதுதான் நான் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இது, சப்ஸ்டியூஷனு இது, பேலன்ஸ் எதை ப்ளஸ் எந்த சைடு போட்டால் எது சொன்னால் ஈக்குவலுக்கு அந்த சைடு வரணும். கிளியருங்களா? புரியுதா? எஸ். அதுக்கப்புறம் ரேஷியோ, பார்ட்னர்ஷிப். ரேஷியோலையே ஒரு அமௌண்ட்டை 2-3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி, சரிங்களா? த லாஸ்ட்டு இந்த இந்தியன் ஜியாகிரஃபியில் நான் சொன்னது. அப்புறம் கடைசியாக ஜிகேல இது ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு ஃபஸ்ட் இன் இந்தியா ஃபீமேல், முதல் பிரதமராக இருந்தவர் யார், முதல் வக்கீலாக இருந்தவங்க யார், முதல் அட்வொகேட் யார் ஃபீமேல், அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ 6 நாளும் பக்காவாக முடிச்சுட்டு அக்டோபர் 6ஆம் தேதி, அதாவது 7வது நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு. இது தாங்க பிளானு. இந்த வாரத்துக்கான பிளான் இதுதான் நம்ம படிக்க போகிறோம், இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க, இதுதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வாரத்துக்கு இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கிளியரா? பக்காவாக நான் வீடியோ எடுத்து கொடுத்துட்றேன், பக்காவான முறையில் படிங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். அதே நேரத்தில் நான் டிஎன்பிசி படிக்கிறேன் சார், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா சத்தியமாக நீங்கள் ரீசனிங் தவிர ஆப்டிடியூட்டு இதில் இருக்கக்கூடிய இந்தியன் ஜியாகிரஃபி கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். மெயின்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக என்சிஆர்டி புக்கில் தான் கேட்குறாங்க, டிஎன்பிசியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான், நோட்ஸும் பைலிங்கில் தான் இருக்கும், தென் இன்னொரு விஷயமும் பைலிங்கில் தான் இருக்கும், கொஸ்டின் செட்டும் பைலிங்கில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு அந்த வீக்லி இருக்கிறது தான் அன்றைக்கி சொல்லிடுவேன். டிஎன்பிஎஸ்சியும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி சார், இப்போ நான் வந்து ஆர்ஆர்பி படிக்கலை சார், ஓகேங்களா? இப்போ நான் டிஎன்பிசி படிக்கிறேன், இதில் எது படிக்கலான்னா நான் ஆல்ரெடி சொன்னாப்புல இதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ஃபுல்லாக இது உங்களுக்கு இருக்குது. ஆப்டிடியூட் ஃபுல்லாக படிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் கூட ஜென்ரல் அவேர்னஸ் சத்தியமாக படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரீசனிங்க்கு பதிலாக அட்டன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ டிஎன்பிசிக்கு என்ன வருங்க, செப்டம்பர் 30ஆம் தேதி. இந்த ஷெடியூல் எதுக்குன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தமிழை ரீகால் பண்ணுறவங்களுக்கு, தமிழை படிக்கிறவங்களுக்கு இயல் வயசு 6ஆம் வகுப்பு முதல் இயல், 6ஆம் வகுப்பு 2வது இயல், 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 9 இருக்கா? 9 இயலுக்கும் ஒவ்வொரு நாள் செப்டம்பர் 30ஆம் தேதி தமிழ் தேன் இயல் நம்பர் 1, அக்டோபர் 4ஆம் தேதி இயற்கை இன்பம் இயல் நம்பர் 2 6ஆம் வகுப்பு. இந்த மாதிரி 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9 இயலுக்கும் டேட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியது அமுத தமிழ் ஃபஸ்ட் இயல், அதுக்கு வந்து அக்டோபர் 30ஆம் தேதி. ஸோ இயற்கை நவம்பர் 3. இதுவும் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து படிக்கிறவங்க தாராளமாக இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ரீசனிங்க்கு பதிலாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வகுப்புகள் எடுக்கும்போதே சொல்லிடுவேன், இது டிஎன்பிசி ஆர்ஆர்பி 2 பேருக்கும் உண்டுன்னு. ஏன்னா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸை மட்டும் நீங்கள் பக்காவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசி ஒன்றுமே கிடையாது, ரீசனிங் மட்டும் வேண்டாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஎன்பிசி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை ஆர்ஆர்பி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை சார் நான் வந்து இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் குரூப் 4ம் அட்டன் பண்ணுறேன்னா நீங்கள் 2மே கூட சேர்ந்து படிங்க, ஒரே ஃபீஸில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அறிவியலாக்கம் நவம்பர் 9. இந்த மாதிரி 10
10ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 9, 10 எல்லாத்துக்கும் எந்த வருஷம் வரைக்கும் இருக்குது? அடுத்த வருடம் வரக்கூடிய வருடம் இருக்கக்கூடிய பிப்ரவரி 18 வரைக்கும் எதுக்கானது? இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கான வீடியோ சென்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கான ஆன்சர் கீ சென்ட் பண்ணிடுவாங்க. டிஎன்பிசிக்கு தனியாக தமிழ் பேட்ச் போய்கிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்லையும் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஆப்டிடியூடுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இதுதான் டிஎன்பிசி பிளான். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை டிஎன்பிசி ஃபாலோ பண்ணாலும் சரி. இல்லை சார், நான் வந்து இந்த ஆர்ஆர்பி ஜாயின் பண்ணிக்கிறேன், தாராளமாக ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் குரூப் 4 கண்டினியூ பண்ணலாமாண்ணா? தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நல்ல முறையில் படிங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். ஆர்ஆர்பிக்கான பிளான் மண்டேலேருந்து பக்காவாக சொன்ன மாதிரி வரும். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக படிச்சிருங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.